ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர்களை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வாவ் சூப்பர் காய்ஸ், எல்லாமே சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ இந்த தாத்தா யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன காய்ஸ், தெரியலையா யாருன்னு? நல்லா யோசிச்சு பாருங்கள். முடியலையா? சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இவர் தான் தமிழறிஞர் மாப்போசி அப்படின்னா மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் அப்படின்றதா இவருடைய பேர். அப்படின்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா காய்ஸ்? இவர் செஞ்சது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஓகே காய்ஸ், நைஸ், சூப்பர். ஓகே, இப்போ அவரை பற்றி பார்க்கலாம். மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து 26/6/1906, அதாவது இன்றைக்கி ஜூன் 26 அன்னைக்கு இவருடைய பிறந்தநாள். இன்றைக்கி தான் இவருடைய பர்த்டே. ஸோ இன்றைக்கி இவரை பற்றி, இவர் செய்த தியாகங்களை பற்றியும் இவர் செய்த போராட்டங்களை பற்றியும் சின்னதாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம மாப்போசி தாத்தா வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய சால்வனக்குப்பம் அப்படின்ற பகுதியில் வந்து பிறக்கிறாருங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாமல் 3ஆம் வகுப்புலேயே நிறுத்திக்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, தன்னை குழந்தை தொழிலாளியை மாற்றிக்கிட்டு நெசவு தொழிலுக்கும் அச்சுக்கோர்க்கும் பணிக்கும் கூட இவர் போகிறாருங்க. தன்னோட 31 வயதில் திருமணம் செய்து கொள்கிற இவருக்கு ஒரு அழகான ஒரு மகனும் 2 மகளும் இருக்காங்கங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன தான் இந்த மாப்போசி செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நமக்காக பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, மெட்ராஸ் நம்ம இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோமே, நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக முன்னாடி நின்று போராடி அதில் வெற்றி பெற்றவர் தாங்க நம்மளுடைய மாப்போசி தாத்தா. ஆமாங்க, தமிழ்நாட்டோட திருப்பதியை கூட சேர்த்துடணும்னு எவ்வளவோ போராடினாருங்க. ஆனால் கூட நமக்கு திருப்பதி கிடைக்கல. சரி விடு, திருப்பதி போனால் என்ன, திருத்தணி இருக்கே அப்படின்னு திருத்தணி, குமரி, செங்கோட்டை இது 3ஐயும் விடாமல் நம்ம தமிழகத்தோட இணைச்சவருக்கு பெரும்பாடு பட்டாருங்க. தலையை கொடுத்து கூட என்னுடைய தலைநகரை நான் காத்தே தீருவேன் அப்படின்னு வீர முழக்கமிட்டவர் தாங்க நம்மளுடைய மாப்போசி. இந்த போராட்டத்தின் விளைவு அவருக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 700 நாட்களுக்கு மேலே சிறைவாசம் கிடைக்குதுங்க. அந்த சிறைவாசத்தை கூட தண்டனையாக எடுத்துக்கிறாம சிலப்பதிகாரத்தை படித்து அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாருங்க. அப்படி படித்து அந்த சிலப்பதிகாரத்தின் மீது உண்டான காதலின் காரணமாக தன்னுடைய 2 மகள்களுக்கும் கண்ணவி, மாதவிங்கிற பெயரையும் வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1950 சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் திடலில் தமிழக வரலாற்றிலேயே முதலாக சிலப்பதிகாரத்துக்குன்னு ஒரு மாநாட்டை நடத்தி அதில் காமராஜர் முதலான பெருமையான ஆளுமைகளெல்லாம் கூட்டி மிக பெரிதளவில் நடத்துகிறாருங்க. தமிழ் அறிஞரான இவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாற்றை உலகறிய செஞ்சதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் தாங்க இவர். ஆமாங்க, 1945ஆம் ஆண்டு தமிழ் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் புதிய தமிழகம் அப்படின்ற தனது கருத்துக்களை பூரா பரப்புரை செஞ்சுட்டு வந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் செங்கோல் அப்படிங்கிற பத்திரிகையும் கூட நடத்திக்கிட்டு வந்தாருங்க. பாரதியின் எழுத்துக்கள் மூலமாக மாப்போசி சங்க இலக்கியங்களில் அறிமுகம் பெறாரு. மாப்போசியோட தமிழ் அறிவையும் வளமையும் வளர்த்த பெருமை நம்ம பாரதியை மட்டும்தாங்க சாரும். நம்ம வஉசி ஐயாவோட தியாகங்களை உலகறிய செஞ்சதில் நம்ம மாப்போசி தாத்தாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. ஆமாங்க, நம்ம மாப்போசி தாத்தா எழுதிய கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற நூலோட பெருமையினால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வஉசி ஐயாவை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய மாப்போசி தாத்தா தாங்க. இந்த நூலை தழுவிதாங்க பிஆர் பந்த்லு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற திரைப்படத்தை கூட எடுத்தாருங்க. ஆமாங்க, நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோமே நம்ம சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்கில் கப்பலோட்டி தமிழன், அந்த படம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாற்றையும் நூலாக எழுதி இந்த உலகம் அறிய செஞ்சாருங்க. அந்த படத்தையும் தாங்க நம்ம பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி ஆக்டிங்கில். ஆமாங்க, அதுவும் நம்ம மாப்போசி ஐயா எழுதிய வாழ்க்கை வரலாறுலேருந்து எடுத்தது தாங்க. தமிழ் அறிஞரான நம்ம மாப்போசி தாத்தா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக மிக உயரிய விருதாக கருதப்படுற சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட நூல்கள் கூட எழுதியிருக்கிறாரு. இவ்வளவுலாம் பண்ண நம்ம மாப்போசி தாத்தாவுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு திருவுருவ சிலையும், சென்னை யூனிவர்சிட்டியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2 பேரும் சேர்ந்து டாக்டர் பட்டமும், நம்ம மதுரை யூனிவர்சிட்டி பேரவை செல்வர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்கங்க. இது மட்டும் இல்லைங்க, மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்குங்க. இது மாதிரி போற்றுதலுக்குரிய தியாகிகளையும் செம்மல்களையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம பிரபா கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோவில் எந்த தலைவரை பற்றின டீட்டெயில் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணலாம். ஓகே பாய்.